ஹாய் கேஸ், எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் ரொம்ப சாட் ஜிபி கிட்ட ஒரு விஷயம் கேட்டிருந்தேன். அந்த சாட் ஜிபிடி என்ன மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன் அப்படின்றத உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இப்போது டிஎம்கே பற்றி பேசணும் வைங்களேன், சங்கின்னு சொல்லுவாங்க. இல்லை டிவிகே பற்றி பேசணும் வைங்க, ₹200 ஊபின்னு வாங்க. பிஜேபி பற்றி பேசினா இது ரெண்டு பேரும் நம்மளை திட்டுவானுங்க. என்னதான் சொல்கிறதுனே தெரில. எதை பற்றி பேசினாலும் அதுக்கு ஆப்போசிட் ஒரு கேங் நம்மளை திட்டின்னு தான் இருப்பானுங்க. அதை எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா நம்ம நல்லது தான் சொல்கிறோம். நல்லது சொன்னால் கேட்காது, அது அவங்களோட பொறுப்பு. அவங்க இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறதால அவங்களோட மெச்சூர் லெவல் நமக்கு தெரியுது. சரி, இப்போ அது பிரச்சனை இல்லை, அதை விட்டுடலாம். இப்போ நான் சாட் ஜிபி கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டேன் இல்லையா, அந்த கொஸ்டின் என்னன்னா, ஒரு கட்சி தலைவர் கூட்டம் நடக்குது. வந்த தொண்டர்கள் அனைவருமே அந்த கட்சி தலைவருக்காக வந்த தொண்டர்கள். அந்த கூட்டத்தில் சுமார் 50 பேர் கூட்ட நெரிசலில் இறந்து விட்டார்கள். இப்போ அந்த தலைவன் எப்படி நடந்து கொள்வான்? ஒரு நல்ல தலைவனாக அல்லது கெட்ட தலைவனாக, இரண்டையும் சொல்லு அப்படின்னு சொல்லி சாட் ஜிபி கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு சாட் ஜிபிடி சொன்ன ஆன்சரை பாருங்க, பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க என்ன ஏது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்லேயே அது கொடுத்துச்சு, ரெண்டு பேராக கொடுத்துச்சு. ஃபஸ்ட்டு நல்ல தலைவன் எப்படி நடந்து கொள்வான் அப்படின்ற மாதிரி அது ஒரு 5-6 பாயிண்ட் கொடுத்துது. அதில் ஃபஸ்ட்டு என்னென்னா, கூட்டத்தில் 50 பேர் இறந்தது கேட்டு அவர் உடனே மேடையிலிருந்து இறங்கி அனைத்தையும் நிறுத்தி விடுவார். இது நல்ல தலைவன் பண்ணுற பண்பு. அப்புறம் ஆம்புலன்ஸ், 2வது பாயிண்ட் ஆம்புலன்ஸ், மருத்துவ உதவி, போலீஸ் எல்லாத்தையும் உடனடியாக ஏற்பாடு பண்ணுவார். இது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட், அதை பாருங்க. பாதிக்கப்பட்ட குடும்பங்களிடம் நேரில் சென்று ஆறுதல் கொடுத்து அவர்களுக்கு நிதி உதவி, மருத்துவ செலவுகள், குழந்தைகள் கல்வி என அனைத்தையும் ஏற்பாடு செய்வார். நேரில் சென்று செய்வார். இது ஒரு நல்ல தலைமைய பண்பு. அடுத்தது 4வது பாயிண்ட் என்னன்னா, தன்னுடைய கட்சியின் தவறுகளை மறைக்க மாட்டார். அதாவது நான் செஞ்ச தவறை மறைக்க மாட்டார். அப்புறம் 5வது பாயிண்ட், இது எங்கள் பொறுப்பில்லாமை காரணம் தான் நடந்தது என்று நேர்மையாக ஏற்றுக்கொண்டு இனிமேல் இப்படி கிரவுட் ஆக்சிடென்ட் நடக்காத மாதிரி பாதுகாப்பு விதிகளை கடுமையாக்குவார். அடுத்த பாயிண்ட், அரசாங்கத்துடன் இணைந்து விசாரணை நடத்தி தவறப்பட்ட அதிகாரிகளை பதவி நீக்கம் செய்வார். மீடியாவிடம் மனித மனசு கொண்டு பேசுவார். முக்கியமா பாலிடிக்ஸ் பண்ண மாட்டார். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தலைவன் பண்ற பண்பு அப்படின்னு நான் சொல்ல, சாட் ஜிபி சொல்லு. சாட் ஜிபிக்கு தெரியுது. இப்போ ஒரு கெட்ட தலைவன் எப்படி என்ன பண்ணுவான் அப்படின்றத அதுவும் சொல்லியிருக்கு. அதையும் சொல்றேன் பாருங்க. கூட்டத்தில் மரணங்கள் நடந்தும் கூட ஸ்டேஜில் இருந்து ஸ்பீச் தொடர முயற்சிப்பான். இது நம்புறோம்னா, இது எங்கள் தவறல்ல, எதிர்கட்சியின் சதி என்று பிளேட் கேம் பண்ணுவான், துடுப்பான். அப்புறம் மீடியாவை இன்சைட் தகவல் கொடுத்து விஷயத்தை டிக்ளேர் செய்ய முயல்வான். சம்பவத்தை கவரப் பண்ணி கிரவுட் மிஸ்மேனேஜ்மெண்ட்டுக்கு பொறுப்பானவர்களை தண்டிக்காமல் உள்கட்சி சக்தியால் காப்பாற்ற முயல்வான். இதெல்லாம் ஒரு கெட்ட தலைவன் பண்ற செயல். என்னன்னா, குடும்பங்களுக்கு சரியான நிவாரணம் கொடுக்காமல் 2-3 ஃபேமிலிகளை அழைத்து போட்டோ செஷன் மட்டுமே பண்ணுவான். ஆக்சுவல் இன்வெஸ்டிகேஷன் நடக்காத மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணுவான். அடுத்து, மறுநாள் கூட வேறு மாவட்டத்தில் பேரணி வைத்து கூட்ட நெரிசலில் நம்மோடு பெரும் சப்போர்ட்டின் சின்னம் என்று ட்விஸ் பண்ணுவான். இது ஒரு கெட்ட மனிதத்தன்மை இல்லாத தலைவர் நடக்கிற மாதிரி.
எனக்கு வந்து இது பத்தலை. மறுபடியும் நான் என்ன கேட்டேன்னா, நான் சும்மா விடாம கெட்ட தலைவன் இன்னும் என்னென்ன பண்ணுவான் கொஞ்சம் கிளியரா சொல்லு அப்படின்னு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தேன். அதுக்கு ஆன்சர் கொடுத்துட்டு பாருங்க. இன்னும் வல்கரா என்னென்ன பண்ணுவான் கெட்ட தலைவன் அப்படின்ற மாதிரி அது சொல்லியிருக்கு. அது பாருங்க. நம்பர் 1ல என்ன இருக்குன்னா, சம்பவத்தை பெரிய விஷயம் இல்லை என்று காட்டுவான். அதாவது நடந்த சம்பவத்தை பெரிய விஷயம் இல்லைன்னு காட்டுவானா. சின்ன குழப்பம்தான், மீடியா ஓவரா படைக்குது என்று பேசுவான். அதே வேளையில் அவன் பாதுகாப்பாக ஏசி ரூமில் உட்கார்ந்து இருப்பான். இது வந்து ஒரு கெட்ட தலைவன் பண்ற பண்பு. அவை கட்டுப்படுத்தி நியூஸை ஒத்தி வைப்பான். சில டிவி ரிப்போர்ட்ஸுக்கு வேற லைன்ல கவர் பண்ணுவாங்க. க்ரௌட்னால தான் நடந்தது என்று கொடுப்பான். சிலருக்கு தலைவரை ஆதரிக்கீங்கன்னா அடுத்த ஈவெண்ட்டுக்கு எக்ஸ்க்ளூசிவ் பாஸ் தருவோம் என்று டீல் கொடுப்பான். 3வது பாயிண்ட், போலீஸை அழுத்தி ஒரிஜினல் காரணத்தை மாற்றி விடுவான். உண்மையிலே கிரவுட் கண்ட்ரோல்ல தவறு இருந்தாலும் ஒரு திடீர் தள்ளுமுள்ளு காரணம் என்று எஃப்ஐஆர்ல எழுத வைப்பான். பாதுகாப்பு பொறுப்பில் இருந்து அவன் பார்ட்டி உறுப்பினர்கள் மீது ஆக்ஷன் வராமல் பார்த்து கொள்வான். இதெல்லாம் வந்து கெட்ட தலைவன் பண்ற முக்கியமான விஷயம். அடுத்தது 4வது 4th பாயிண்ட் உண்மையிலே மறக்கவே மாட்டீங்க. இதை நானே எதிர்பார்க்கல, இந்த 4th பாயிண்ட் இதெல்லாம் சொல்லுன்ட்டு. மரணம் அடைந்த குடும்பங்களை பிஆரா பயன்படுத்துவான். சில குடும்பங்களை முன்னாடி நிறுத்தி தலைவர் இப்படி உதவி பண்ணியிருக்கிறார் என்று காட்டுவான். பின்னாடி ஆக்சுவல் அமௌண்ட் கொடுக்காமல் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணுவான். அப்புறம் எதிர்கட்சி 5th பாயிண்ட், எதிர்கட்சி குற்றம் சொல்கிறான். இதெல்லாம் என் இமேஜை கெடுக்க பிளான் பண்ணினது என்று சொல்லுவான். எந்த ப்ரூஃப்மே இல்லாம சுமார் 6வது பாயிண்ட் என்னன்னா, கூட்ட நெரிசலை பெரும் ஆதரவு என்று ட்விஸ்ட் பண்ணுவான். கூட்ட நெரிசலை பெரும் ஆதரவு என்று ட்விஸ்ட் பண்ணுவான். அடுத்த நாள் மீட்டிங்லே நம்ம தலைவரை பார்க்கத்தான் இவ்வளவு பேர் வந்தாங்க, அதான் கிரவுட் அதிகமாயிடுச்சு என்று சப்போர்ட்டா வைக்க முயல்வான். அதாவது சப்போர்ட் பண்ண முயல்வான். அந்த கூட்டத்தையே அவன் பக்கம் திருப்புவான். அதே நேரம் பாதுகாப்பு இல்லா குற்றத்தை மறைப்பான். அப்புறம் 7வது பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், சம்பவத்தை நடந்த இடத்தில் விரைவில் சுத்தம் செய்து எவிடன்ஸை கிளியர் பண்ணுவான். நிஜ காரணம் தெரியாமல் இருக்க அனைத்து தடயங்களையும் சிசிடிவி எவிடன்ஸ்களையும் அழிக்க முயற்சிப்பான். சிலரை வாயை மூடி என்று வார்னிங் கொடுப்பான். அப்புறம் 8வது பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது, சோசியல் மீடியாவில் போட்ஸ் பயன்படுத்தி புகழ்ந்து எழுதுவான். லீடர் இஸ் கிரேட், இட் இஸ் நாட் ஹிஸ் மிஸ்டேக் இன் ஃபிளாட், இவற்றை ஸ்கேமா போட்டு காட்டுவான். இது எல்லாத்த விட முக்கியமானது என்னன்னா, 9வது பாயிண்ட் ஒன்று இருக்கு, அதுதாங்க உண்மையிலே ஹைலைட்டு. பொதுமக்களிடம் மன்னிப்பு கேட்கவே மாட்டான். மன்னிப்பு கேட்டா தன்னுடைய தவறை அப்செட் பண்ற மாதிரி ஆகிடும் என்று நினைப்பான். அதனால் ஈகோவில் ஒரு லைன்ல கூட சாரி சொல்லவே மாட்டான். இதெல்லாம் வந்து ஒரு கெட்ட தலைவனுக்கு உண்டான பண்பு அப்படின்னு சொல்லி சாட் ஜிபிடி சொல்லுது. இதை பற்றி உங்கள் கருத்தை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எந்தெந்த இஷ்யூலாம் வந்து இதில் வந்து நடந்தது, எது இதெல்லாம் கரெக்டாக இருக்குது, இந்த இஷ்யூ வந்து நல்ல தலைவராக இருந்தாரா இல்லையா அப்படின்னு வந்து பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இதில் வந்து சும்மா இது நான் விஜய்க்கு ஆஃப் நட்டாக பேசுகிறேன், இவங்களுக்கு ஆஃப் நட்டாக பேசுகிறேன் அப்படின்லாம் இல்லை. ஒரு சாதாரண ஒரு நியூஸை வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், பார்த்து நீங்களே முடிவு பண்ணிடுங்க என்ன ஏதுன்னு. நன்றி, வணக்கம்.